மணல் குவாரி முறைகேடு வழக்கு தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய விவகாரம். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆட்சியர்கள் நேரில் ஆஜர். சென்னை பள்ளிக்கரணையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிம் நேரில் விசாரணை. உடல் பருமன் சிகிச்சையின் போது புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் உயிரிழந்த விவகாரம். 2 இணை இயக்குநர்கள் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து 2 நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்க சுகாதாரத்துறை உத்தரவு. தமிழகத்தை அச்சுறுத்தி வரும் வெப்ப அலையால் மஞ்சள் அலர்ட், வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் மே 2ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பிய விவகாரம். அரசியல் சூழ்ச்சி என பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் பேட்டி. நாளை 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. கேரளாவில் 20 தொகுதிகளுக்கு ஒரே கட்ட தேர்தல். கர்நாடகாவில் பெங்களூரு, கோலார் உட்பட 14 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு. திருவனந்தபுரத்தில் அரசு பேருந்தின் மீதேறி காங்கிரஸ் தொண்டர்கள் அமர்க்களம். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தொண்டர்களிடையே மோதல். பிரதமர் நாற்காலியை ஏலம் விடுவதிலேயே இந்தியா கூட்டணியினர் மும்முரமாக இருப்பார்கள் என்று பிரதமர் மோடி விமர்சனம். உண்மையான பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிறார் பிரதமர் மோடி என்று பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையால் பாஜக கலக்கம். பிரதமரின் உத்தரவாதம் தடயம் இல்லாமல் மறைந்துவிட்டது என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். கிருஷ்ணகிரி அருகே மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற கணவரை நாட்டு துப்பாக்கியால் சுட்டு பிடித்த உறவினர்கள். கணவன் கைது, நாட்டு துப்பாக்கியால் சுட்ட 3 பேரும் கைது. இந்த ஆண்டு நடத்தப்படும் போட்டித் தேர்வுகள் குறித்த திருத்தப்பட்ட புதிய அட்டவணையை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி. தேர்வு திட்ட நடைமுறையிலும் திருத்தம். 9283 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் சித்திரை மாத பிரம்மோற்சவம். விமரிசையாக நடந்த கருட சேவை நிகழ்ச்சி. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். மதுரையில் சித்திரை திருவிழாவை ஒட்டி விடிய விடிய நடைபெற்ற கள்ளழகர் தசாவதாரம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையா? மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை மனிதருக்கு பொருத்தி சாதனை. 2வது முறையாக சாதனை படைத்துள்ள அமெரிக்க மருத்துவர்கள். சென்னை விமான நிலையத்தில் செஸ் வீரர் குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு. தமிழக அரசு நடத்திய சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடர்தான் கேண்டிடேட்ஸ் தொடருக்கான வாய்ப்பை வழங்கியது என பெருமிதம். 2023 IPL போட்டிகள் ஃபேர் பிளே என்ற செயலியில் சட்டவிரோதமாக ஒளிபரப்பப்பட்ட விவகாரம். ஏப்ரல் 29ஆம் தேதி நடிகை தமன்னா நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி மும்பை சைபர் கிரைம் சம்மன். IPL 40வது லீக் ஆட்டத்தில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி. போராடி தோற்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி. IPLலில் இன்றைய லீக் போட்டியில் ஹைதராபாத், பெங்களூர் அணிகள் பலப்பரீட்சை. ஹைதராபாத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி.